ஹாய் ஹலோ வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. நற்பவி யூடியூப் சேனலுக்கு தாங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சமீபத்தில் ரிங்கோக்கு போனேன்ல, பாருங்கள் எவ்வளோ ஏர்லியாக கிளம்பியிருக்கோன்னு சொல்லி. அது இருட்டாக இருந்துச்சுல்ல, அப்போ தான் 4 மணி பஸ்ஸுக்கு போனோம். பாருங்கள், பஸ்ஸுக்குள்ளே போய் இருந்த உடனே மிக அமைதியாக சுவாமி பாடலோடு தொடங்கினது. பிறகு அப்படியே குதூகலமாக மாறி நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நான் எங்கெல்லாம் போனேன்றதை உங்களுக்கு பதிவாக போடுறேன். முதலாவதாக நாங்கள் சுடுதண்ணி 7 சுடுதண்ணி கிணறு ரிங்கோவில் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். திருகோணமலை சரியா, திருகோணமலையில் 7 சுடுதண்ணி கிணறு இருக்குல்ல, அதை பார்க்கத்தான் நாங்கள் போகிறோம். சரியா, போய்கொண்டிருக்கிற வழியில் லைனாக போயிட்டுருக்கோம். அறநெறியால் தானே போனோம். பாருங்கள், மலைப்பாம்பு உண்டு. ஒருத்தர் வச்சு மலைப்பாம்பை வச்சு வேடிக்கை வித்தைகள் காட்டி கொண்டிருக்கிறாரு. சரியா, அதுக்கு அதை தொடுறதுக்கு நீ சுற்றி அதை தொட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு ஒரு தொகை கொடுத்துட்டு நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி. சரியா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயமாக இருக்குது இல்லையா. நாங்கள் ஃபோட்டோ மட்டும்தான்ப்பா, தொடையெல்லாம் முடியாது. அந்தளவுக்கெல்லாம் நமக்கு தைரியம் இல்லை. எல்லாருமே அந்த பாம்பை தான் பார்த்துட்டு வராங்க. சரியா, அப்படியே மாதிரி போயிட்டு அங்கே போனால் சுடுதண்ணி கிணறு பார்க்குறதுக்கு லைனில் நிற்க வேண்டி இருந்துச்சு. லைனில் நிற்க எதுக்குன்னா, லைனில் நின்று டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட் எடுத்து நாங்கள் போயிட்டோம். உள்ளுக்கு போனால் பாருங்கள், இதுதான் அந்த கட்டிடம். இது உள்ளுக்கு தான் இதுதான் வாயில். இது உள்ளுக்காகத்தான் நாங்கள் போகணும், அந்த 7 சுடுதண்ணி கிணறை பார்க்குறதுக்கு. வாங்க 7 சுடுதண்ணி கிணறையும் பார்க்குறதுக்கு உள்ளுக்கு போவோம். பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. நானும் ரவுண்டாக இதான் இருக்கும் போல் அப்படிலாம் நினச்சேன். பார்த்தா இப்படி தான் இருக்குது. இது என்ன நினைவுபடுத்துனுச்சுன்னா, எனக்கு அந்த தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் இருக்குது, 21 தீர்த்தம், அதை தான் ஞாபகப்படுத்துனுச்சு. அது இப்படி தானே இருந்துச்சு, அதை மாதிரி இருந்துச்சு. சில வேளை ஒரு காலத்தில் இது தீர்த்தம் தானோ தெரியல. இப்போ இதை மருவி இப்போ சுடுதண்ணி எல்லாத்தையும் வரலாறை மறைக்கிறாங்க தானே, சுடுதண்ணிக்கு ஆக்கி வச்சுட்டாங்களோ தெரியல. இதுவும் ஒரு அரும்பெரும் தீர்த்தமோ தெரியல. இங்கே தண்ணி சூடாக இருக்குங்க. சரியா, இவ்வளோ குளிர்காலத்துலேயும் சூடாக தான் இருக்கும், வெயில் காலத்துலேயும் சூடாக தான் இருக்கும். அதாவது வெயில் காலத்துலேயும் அதே அளவு சூடாக இருக்கும், குளிர்காலத்துலேயும் அதே அளவு சூடாக இருக்கும். வெயிலுக்கு சூடாகி கொதிக்குது அப்படின்ற வெயில் காலத்துலேயே சும்மாவே தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அந்த இதெல்லாம் இல்லை. வெயில்லையும் இந்த தண்ணி இதே அளவு மிதமான வாரம் சூடாகவே இருக்கும். ஆனால் சூடாக உணர்கிற மாதிரி குளிர்லையும் இதே மாதிரி இருக்கும். சரியா, நாங்கள்லாம் எப்படியாப்பட்டவங்க, வடிவேலு ஒரு படத்தில் அந்த குளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தண்ணியை வாங்கி தலையில் தெளிச்சுக்கிட்டு அப்பா இது போதும் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டோம். சரியா, சிங்களர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அன்படத்துலேயே இருந்து எல்லாமே குளிப்பாங்க. நமக்கு அது செட் ஆகாது. ஆனால் வெளியில் குளிச்சுட்டு நினச்சி போட்டு வந்து வெளியே வாஷ்ரூம் இருக்குது, வெளியே குளியலறை இருக்குது, எல்லாமே இருக்குது. ட்ரெஸ் மாத்திர இடம்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் சும்மா போயிட்டு பார்த்துட்டு கால் மொங்கலிட்டு வந்துட்டோம். உள்ளுக்கு போய் பார்த்திங்கன்னா, அந்த புத்தர் சிலை, அப்புறம் இந்த இப்படி போகிறோம்னா இவங்க உண்டு இப்படி பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே நாங்களும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வந்தால் என் செருப்பு அறுந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் செருப்பு வேறு அறுந்து போச்சு. சரியா டயர்ட் ஆகிட்டோம். போய்கிட்டுருக்கோம். திரும்பி போகிறோம். நாங்கள் போகிறோம் பாருங்கள், எவ்வளோ சொன்னால் திரும்பி உள்ளுக்கு வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. சரியான மாதிரி வெயில்ன்ற வெயில், அப்படி ஒரு வெயில். சரியா, வெயிலை நினைக்கவே பயமாக இருக்குது. அப்படி ஒரு நாங்கள் வந்த நேரத்துலையும் அந்த பாம்பை வச்சு வித்தையை கட்டிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் கடந்து வந்தோம். இப்போ கடைவள்ளிக்கு வந்துட்டோம். கடைகளுக்கு வந்தால் ஓடுறோம். எனக்கு எங்கேன்னு கேட்டால் எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு இளநீ கடை கிடச்சிச்சு. அதில் செவ்வுல நீர் குடிக்கிறதுக்காக போயிட்டோம். அவ்வளோ உண்மையிலேயே தாகம். சரியா, பாருங்கள், உங்களுடைய நற்பவி கண்மணி நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி எப்படி முகமெல்லாம் சிவந்து போயிடுச்சு. அவ்வளோ வேதனை, அவ்வளோ வெயில். அது அந்த இளநியை குடிச்சதான் ஜீவன் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இளநியை குடிச்சிட்டு பிள்ளைகளும் இளநீ குடித்தாங்க, வாங்கி கொடுத்துட்டு. ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், அதுக்குள்ளே இருக்க அந்த வழுக்கையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் அந்த வழுக்கை சாப்பிடுவீங்க, யாருக்கெல்லாம் பிடிக்கும்? என்ன மகளுக பேசுகிறாளுங்க, அம்மா இதையும் வந்து இப்படத்துலையா அப்படின்ட்டு. நான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். வழுக்கு சாப்பிட்டு காசையும் வாங்கிட்டு வெளியே வந்தால் பாருங்கள், எல்லா இடங்கள்லையும் பார்வை போகிற இடங்களில் எப்படி நாங்கள் ஒரு கடைகள் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய பொருட்கள் வேடிக்கையாக கடைகள், இது சிற்றுண்டி சாலைகள் அதெல்லாமே இருந்துச்சு. சரியா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து எங்களுடைய நாங்கள் இந்த பஸ்ஸுக்கு வந்துட்டோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நாங்கள் இனி அடுத்த இடத்தை நோக்கி
போய்கிட்டு இருக்கோம். சரியா? அடுத்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற அடுத்த வீடியோ பதிவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்க. போகிற வழியெல்லாம் ஒரே மான் கூட்டமாக இருந்துச்சு கைஸ். திருவண்ணாமலையில் நிறைய மான், ஆடு மாடுகள் மாதிரி மான் இருக்குது. சரி, அதையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டே போனோம். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த பதிவை போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகேவா? நான் உங்கள் கண்மணி வித்யா. பை பாய். See you next week.